குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹா. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 23/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 7ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 முதல் 2:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:01. கரணன் 7:30 முதல் 9 வரை. திதி இன்று பிற்பகல் 1:13 வரை த்விதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:05 வரை திருவோணம், பின்பு இரவு 11:47 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாமயோகம் இன்று மாலை 6:05 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாகியம். கரணம் இன்று அதிகாலை 2:12 வரை தைத்துலம், பின்பு பிற்பகல் 1:13 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 1:05 வரை அமிர்த யோகம், பின்பு இரவு 11:47 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:05 வரை திருவாதிரை, பின்பு இரவு 11:47 வரை புனர்பூசம், பின்பு பூசம். சந்திராஷ்டமம் உடைய ராசி மிதுன ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் பேராயிரம் நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடியருளர். ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு பால் அபிஷேகம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட இழுபறிகள் விலகும். 27 நட்சத்திரக்காரர்கள் 12 ராசிக்காரர்களும் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். அதிலும் செவ்வாய்க்கிழமை தினத்தில் முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு எல்லா நலன்களும் வளன்களும் கிடைக்கும். வீட்டில் கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல் போன்ற பாடல்கள் ஒலிக்க விடுவது, திருப்புகழ் கேட்பது மிக நல்லது. வீட்டில் இறைவனுடைய அனுகிரகம் வேண்டி முருகப்பெருமானுடைய திருப்பாடல்கள், பதிகங்கள் கேட்பது, படிப்பது மிக விசேஷம். அதிலும் செவ்வாய்க்கிழமை தினத்தில் ருணரோக மோட்சம் பெற முருகப்பெருமானுக்கு உண்டான ஸ்லோகங்களை உச்சரிக்கலாம், அல்லது திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய இந்த காயத்ரி மந்திரத்தையும் நீங்கள் மனதார உச்சரிக்கலாம். ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்ராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? வண்டி பழுதுகளை சரி செய்ய உகந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள், வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கும் உகந்த நாள், கண்கள் சார்ந்த சிகிச்சை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 11:38 முதல் காலை 1:22 வரையில் மேஷ லக்னம், 1:23 முதல் காலை 3:25 வரை ரிஷப லக்னம், 3:26 முதல் காலை 5:36 வரையில் மிதுன லக்னம், 5:37 முதல் காலை 7:48 வரையில் கடக லக்னம், 7:49 முதல் 9:50 வரையில் சிம்ம லக்னம், 9:51 முதல் 11:50 வரை கன்னி லக்னம், 11:51 முதல் மதியம் 1:56 வரையில் துலாம் லக்னம்.
மதியம் 1:57 முதல் 4:07 வரை விருச்சக லக்னம். மாலை 4:08 முதல் 6:15 வரையில் தனுசு லக்னம். 6:16 முதல் இரவு 8:09 வரையில் மகர லக்னம். இரவு 8:10 முதல் 9:52 வரையில் கும்ப லக்னம். 9:53 முதல் இரவு 11:33 வரையில் மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. செவ்வாய்க்கிழமை தினம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை நீங்கள் தினம்தோறும் அல்ல, அந்தந்த 4 கிழமைக்குண்டான வகையில் இந்த மகா மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் செய்தால் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை தினம் அந்த கிழமைக்குண்டான அதிபதி ஸ்ரீ முருகப்பெருமானை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் படிப்படியாக குறைவதை நீங்கள் காணலாம். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை சூரிய பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவானுக்குண்டான தெய்வம் தான் ஸ்ரீ முருகப்பெருமான். அதோடு அம்பிகை தெய்வ வழிபாடும் உங்களுக்கு நல்லது. செவ்வாய்க்கிழமை தினம் 3 மணி முதல் 4:30 மணிக்குள்ளாக ராகு கால பூஜையை செய்யுங்கள். காரணம், ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது வீடு விரயத்தில் இருக்கிறார். ஓம் ஸ்ரீ தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று சொல்லி 3 முதல் 4:30 வரையில் ஆலயங்களுக்கு சென்று தீபங்கள் ஏற்ற வேண்டும். மற்றவர்கள் ஏற்றி வைத்த விளக்கை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். அதே போல யாருடைய அகல் விளக்கில் இருந்தும் ஒளியை பொருத்த வேண்டாம். வீட்டில் இருந்தே தயாராக கொண்டு போங்கள். ஸ்ரீ துர்கை அம்மனுக்கு மாதுளை பழம் நைவேத்தியம் செய்வது, செவ்வரளி மலர்களினால் அர்ச்சனை செய்வது, இறைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பன்மடங்கு நல் உயர்வை தரும். வருமான ஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவான் இருக்கிறார். உங்களுடைய அதிபதி 2ஆம் வீட்டில் கல்விக்குண்டான ஸ்தானத்திலேயே இருக்கிறார். குரு மங்கள யோகம் என்பார்கள்.
சுகஸ்தானம் தாய்க்குண்டான பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்கர நிலையிலும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் வீட்டில் கேத்து பகவான், லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சந்திர பகவானுடைய நகர்வும் இருக்கிறது. விரயத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ஆகவே உங்களுடைய கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். வரக்கூடிய பணம் உங்களுக்கு மனதில் சந்தோஷத்தை கொடுக்கும். திடீரென்று கைக்கு பணம் கிடைப்பதால் தேவையற்ற செலவுகள் செய்யாதீர்கள். பணத்தை கையில் அடக்கி வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏதாவது ஒரு வகையில் நல்ல பலனை திருப்பி கொடுக்கக்கூடிய விதமாக முதலீடு செய்வது அவசியம். எந்த அளவிற்கு சேமிப்பை அதிகப்படுத்திக் கொள்கிறீர்களோ அவை உங்களுக்கு வருங்காலத்திற்கு உதவிகரமாக இருக்கும். சினிமா துறை மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வேலையின் மீதான புரிதல் என்பது இருக்காது. எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற பய உணர்வும் அவ்வப்போது வரலாம். திடீரென்று குழப்பங்கள் தோன்றும், திடீரென்று மறையும். எதை சார்ந்தும் நீங்கள் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீங்க. மன அமைப்பு உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்கும். சில நேரம் சாந்தமாக அமைதியாக இருந்தாலும் சில நேரத்தில் உங்களுக்கு மன வருத்தங்களே அதிகமாகலாம். எதையும் பெரிதுபடுத்தாதீர்கள், அமைதியாக இருந்து விடுங்கள். தன்னம்பிக்கையை மட்டும் விட வேண்டாம். நிச்சயமாக சாதிக்க முடியும், இந்த பிறப்பு நன்மையை தரும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். தினந்தோறும் எதை நீங்கள் உச்சரிக்கிறீர்களோ அது போலத்தான் என்பார்கள். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும். வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் ஓரளவிற்கு கிடைக்கும். கிடைக்கக்கூடியதை தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை முதலீடு செய்யாமல் வருமானத்தை இன்னும் அதிகப்படுத்துவதில் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டும். செய்யும் தொழிலை தெய்வமாக நம்பக்கூடியவர்கள் நீங்கள். வெளியிடங்களுக்கு சென்று மற்றவர்களிடத்தில் வேலைக்காக நீங்கள் சேர்ந்து செய்தாலும் சரி, ஓரளவிற்கு இந்த நாள் பணப்புழக்கம் உண்டு, கவலை வேண்டாம். குடும்பத்தில் மன நிம்மதி இருக்கும். உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் உதயமாக்கும். செய்யக்கூடிய வியாபாரத்திலும் சரி, நீங்கள் கற்கக்கூடிய விளையாட்டுகளிலும் சரி, பயிற்சி எடுக்கக்கூடியவர்களாக இருப்பின் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும் இருக்கும். தைரியமாக இருங்கள். தன்னம்பிக்கையை மட்டும் விட வேண்டாம். இன்று இல்லை என்றாலும் நாளை சாதிக்க முடியும் என்கிற திடகாத்திர அமைப்பு மனம் வேண்டும். எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்தோடு இருங்கள். அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. பிடித்தமான உணவுகளை சாப்பிடுவீர்கள். உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் 10லிருந்து 9ஆம் இடத்திற்கு பெயரப் போகிறார். சந்திர பகவான் என்பவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதி. அவர் சனி பகவானோடு வக்கர நிலையில் சஞ்சரிக்கிறார். படிக்கக்கூடிய மாணவிகள் புரிதலோடு செயல்படுங்கள். உங்களுடைய பள்ளியில் வைக்கக்கூடிய சில போட்டிகளை சமாளிக்க உங்களுக்கு சக்தி தேவையாக இருக்கும். புரிதல் என்பது வேண்டும், மனப்பக்குவம் வேண்டும், மனோதிடம் வேண்டும். தன்னம்பிக்கை உணர்வோடு இருங்கள். அதுவே உங்களுக்கு வளர்ச்சியை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். ராசிக்கு 2ஆம் வீட்டில்தான் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கின்றனர். சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தமான செயல்பாடுகள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். பண வரவுக்குண்டான நாள். எந்தவித தடையும் இருக்காது. நினைத்த வேலைகளை உடனுக்குடன் முடிக்க முடியும். எதிர்பார்த்த வேலைகளில் லாபங்கள் உண்டு. வருமானம் கிடைப்பதன் மூலம் சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார். மங்களம் உண்டாக, வருமானம் சிறக்க ஸ்ரீ மகாலட்சுமி தாயை வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமை தினம் நெய் தீபங்கள் ஏற்றி சுக்கிர ஓரை என்று சொல்லக்கூடிய பிற்பகல் 3 முதல் 4 மணிக்குள்ளாக வழிபாடு மேற்கொள்வது மிக விசேஷம். நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பீர்கள். பிறருக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு உண்டு. சாதகங்கள் நிறைந்திருக்கும். சில நேரம் உங்களுக்குள் ஏற்படக்கூடிய குழப்பத்திற்கு நம்பிக்கை என்பது தேவை. குழப்பம் நீங்க நன்றாக தண்ணீர் குடித்து பிறகு முடிவெடுக்கலாம். சந்திர பகவான் தான் மனோகாரகன். ஆகவே பரணி நட்சத்திரக்காரர்களை செய்யக்கூடிய விஷயங்களில் முன்னும் பின்னும் உணர்ந்து செய்யுங்கள். மனம் போன போக்கில் சில வேலைகள் செய்யாமல் இருப்பதே நல்லது.
வியாபாரத்தில் இருப்பவர்கள் மிக கவனமாக இருங்கள். தொழில் சார்ந்த முயற்சிகளில் பிறருடைய கருத்துக்களை கேட்டு செய்வதே நல்லது. கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில். புதன் பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. போட்டிகள் அதிகமாகத்தான் இருக்கும். மாணவ மாணவிகள் ஆசிரியர்களிடத்தில் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். படிப்பின் மீதான நாட்டத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும். சில முக்கியமான விசேஷங்கள் செய்வதில் உங்கள் குடும்ப நபர்களிடத்திலே கருத்து ஒற்றுமை ஏற்படலாம். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் இருக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு செய்வது, அதோடு குலதெய்வ வழிபாடுகளையும் செய்யுங்கள். ஆகஸ்ட் 22ஆம் தேதி சதுரங்கப்பட்டினம் ஸ்ரீ மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயம், ஸ்ரீ பாலகணபதி, ஸ்ரீ குழந்தை வேலப்பருக்கு கும்பாபிஷேகத்திற்குண்டான பொருட்கள், அபிஷேக பொருட்கள், ஹோமத்திற்குண்டான திரவியங்கள், அன்னதானத்திற்கான பொருட்கள் உங்களால் முடிந்த இயன்ற அளவு உதவி செய்யும் பொழுது 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசையும், நீங்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வ குல தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கும்பாபிஷேகத்தில் யார் ஒருவர் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு விதிப்படி சில துன்பங்கள் நேருவதாக இருந்தாலும் அந்த துன்பங்கள் சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும். துன்பங்கள் நேராது. தான தர்மங்கள் அதிகம் செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். துன்பம் வரும் நேரத்திலும், துன்பத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலும் யாராவது ஒருவருக்கு தானம் தர்மம் செய்யுங்கள். அப்படி செய்யும் பொழுது அந்த துன்பத்திலிருந்து உடனடியாக நீங்க வழிவகை கிடைக்கும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிப்படி 12 கட்டங்களுடைய பாவக அமைப்பு படி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கு சஞ்சாரம் செய்கிறார்களோ அதற்கேற்றபடிதான் பலன்கள் தினம் தினம் கிடைக்கும். இவை கோச்சார பலன்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவ கிரகங்களினுடைய நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையட்டும். ராசியிலேயே குரு பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், குரு மங்கள யோகம். 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம், வீரியஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலையில், சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் வீட்டில். இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்று பார்க்கலாம். பழைய அனுபவங்கள் உண்டாகும். இதன் காரணமாக மகிழ்ச்சிகள் தான் அதிகரிக்கும். ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனுபவங்களே அவர்களுடைய வளர்ச்சிக்கு படிக்கட்டுகளாக இருக்கும் என்பார்கள். மற்றவர்களிடத்தில் பேசும்பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை. மனதில் தோன்றக்கூடியதை வார்த்தைகளாக வெளிப்படுத்தாதீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு செயலிலும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சாதாரண அடிப்படை கூலி தொழில் செய்பவர்கள் கூட உங்களுடைய வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அலுவலக வேலைகளில் இருப்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், தொழிலில் இருப்பவர்கள் அனைவருமே இன்றைய நாள் சற்று கவனமாக இருந்தால்தான் நல்லது. மனதில் சில நேரம் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு சில நேரம் குழப்பங்கள் விலகவும் செய்யலாம். தலைமை அதிகாரிகள் உங்களிடத்தில் ஆதரவாக இருக்கக்கூடும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் இருக்கும். முயற்சிகள் அதிகப்படுத்துங்கள். முயற்சிகள் தான் வெற்றியை உண்டாக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை கண்காணித்துக் கொண்டே வர வேண்டும். வாடிக்கையாளர்களிடத்தில் திருப்திப்படுத்தும் விதமாக உங்களுடைய பேச்சுக்கள் இருக்க வேண்டும். விற்பனையும் அதிகப்படுத்த வேண்டும். ஜனவசியம், தனவசியம் தேவை என்று பிரார்த்தனை செய்யுங்கள். ஆகஸ்ட் 22ஆம் தேதி சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்தகன்னி அம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. கும்பாபிஷேகத்தில் உங்களால் முடிந்த அளவு அன்னதானத்திற்கோ, அபிஷேக பொருட்களுக்கோ, ஹோமங்களுக்கோ உங்களால் இயன்ற அளவு நீங்கள் பொருட்கள் வாங்கி கொடுக்கும் போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வினைகள் தீரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் செலுத்தலாம். அப்படி செய்யும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சில முன்னேற்றங்கள் காண்பீர்கள். இறை வழிபாடு உங்களுடைய பிரச்சனைகளை போக்கும். கர்ம வினைகளை தீர்க்கும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை போக்கும். தெய்வத்தை முழுமையாக நம்பி செய்வதே நல்லது. பிறர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு செய்வதை காட்டிலும் உங்கள் மனதில் தோன்றக்கூடிய ஆழ்ந்த நம்பிக்கை, எவை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அவற்றை நீங்கள் செய்வதே உச்சிதம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான்,
சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதீதமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் இவற்றை வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதே சிறப்பு. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம் இவர்கள் உங்களுக்கு நட்பாக இருப்பார்கள். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சி இருக்கும். உங்களுடைய தேவதையான சூரிய பகவானை வழிபடுவது நல்லது. சூரிய பகவான் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது 3ஆம் வீட்டில் இருக்கிறார், தைரிய ஸ்தானத்தில். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களே, மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் உண்டாகும், மன நிறைவாக இருப்பீர்கள். பேசக்கூடிய விஷயங்களில் மட்டும் வார்த்தைகளில் கவனம் தேவை. விளையாட்டாக யாரிடத்திலும் பேசிவிடாதீர்கள். அவை உங்களுக்கு வம்பாக கூட வந்துவிடும். தெரிந்தோ தெரியாமலோ எந்த பிழைகளும் செய்யாமல் பார்த்துக் கொள்வது இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். ராசிக்கு சந்திர பகவான் 9லிருந்து 10ஆம் வீட்டிற்கு பிரவேசிக்க போகிறார். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்த சின்ன சின்ன கவலைகள் அகல வாய்ப்புகள் இருக்கிறது. வீட்டில் குடும்ப தலைவர் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆண்கள் உங்களுடைய துணைவியை பற்றி நினைத்திருந்தாலும், ரோகிணி நட்சத்திர பெண்கள் உங்கள் கணவரை பற்றி நினைத்திருந்தாலும் அந்த சங்கடங்கள் மறைய போகிறது. குடும்ப ஒற்றுமை ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமை தினம் செவ்வரளி பூக்களினால் அர்ச்சனை செய்வது, தேனும் தினைமாவு வைத்து வீட்டிலும் வழிபடலாம், கோவிலுக்கு சென்றும் வழிபடலாம். உங்களுடைய செயல்கள் சிறப்பாகவே இருக்கும். பிறர் போற்றக்கூடிய விதமாக இருப்பீர்கள். உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள், நல்ல எண்ணங்கள் மற்றவர்களிடத்தில் தோன்றும். உயர்வு ஏற்படும். முயற்சி நிறைந்த நாளாக இருக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை கண்காணித்துக் கொண்டே வாருங்கள். சில மாற்றங்கள் நிகழலாம். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன் இன்றைய நாள் எப்படி இருக்க போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை தினம் ஆடி மாதம் 7ஆம் நாள் ராசியினுடைய 12வது வீட்டில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் வக்ர நிலையிலும் அவரோடு சுக்கிர பகவான் விரய ஸ்தானாதிபதி இருக்கிறார். சுகஸ்தானத்தில் கேது பகவான். உங்கள் தாயினுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. வருமானம் கைக்கு கிடைப்பது போல இருக்கும், இருந்தாலும் அதனால் ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் இருக்கும். ராசிக்கு 9ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில். வெளியூர் பயணங்களினால் ஆதாயம் ஏற்படும். வேலை நிமித்தமாக வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு வருமானம் கிடைக்க வழிவகை உண்டு. நினைத்ததை உடனடியாக முடிப்பீர்கள். செய்யக்கூடிய தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். இந்த நாள் சிந்தனை போக்கில் மாற்றம் ஏற்படும். பண போக்குவரத்து சார்ந்த விஷயங்களில் திருப்தி இருக்கும். வியாபாரத்தை கவனிப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். பிறரிடத்தில் வேலைக்காக செல்பவர்களுக்கு சூழ்நிலைகளை, நிலவரங்களை அறிந்து செயல்படுங்கள். பெரிய பெரிய முதலீடுகள் செய்வதாக இருந்தால் இன்றைய நாள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். தெய்வ வழிபாடு எந்த அளவிற்கு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை வளர்ச்சி கிடைக்கும். ஆகஸ்ட் 22ஆம் தேதி கல்பாக்கம் அடுத்த சதுரங்கப்பட்டின கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியர் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. உங்களால் இயன்ற கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் அன்னதானத்திற்கோ அல்லது ஹோம திரவியங்களுக்கோ அபிஷேகத்திற்கோ நீங்கள் உங்களால் முடிந்த யதாசக்திக்கு நிறைந்த பொருட்களை வாங்கி கொடுக்கும் போது உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் கிடைக்கும். இறைவன் ஒருவர்தான் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவராக இருப்பார். ஆக கும்பாபிஷேகம் என்பது 30 முக்கோடி தேவர்களுடைய அனுகிரகம், அருள் கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நிலை. ஆக கோவில் திருவிழாக்கள் நடக்கலாம், ஆனாலும் கும்பாபிஷேகத்தில் உங்களுடைய சிறிய பங்கு, சிறு தொகையாவது நீங்கள் அதில் செய்யும் போது அதற்கேன பலன்கள் மிகுதியாக கிடைக்கும். ஸ்ரீ சப்த கன்னியம்மனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இந்த நேரத்தில் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறோம். உங்களுடைய தேவைகள் நிறைவேறும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், குடும்ப ஒற்றுமை மேம்படும், தொழில் வியாபாரத்தில் உயர்வு ஏற்படும். திருமணமாகாதவர்களுக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஸ்ரீ சப்த கன்னியம்மன் வழிபாடு மிக முன்னேற்றத்தை தரும். சீக்கிரமாக நல்ல வரன் வது அமையும்.
குழந்தை பாக்கியத்திற்காக தவம் இருப்பவர்கள் சப்த கன்னியரை வேண்டிக் கொண்டால் போதும். இதனால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அடுத்த ஆண்டுக்குள் கிடைக்க வழிவகை கிடைக்கும். தெய்வத்தை வழிபடுபவர்களுக்கு அதிலும் ஆடி செவ்வாய்க்கிழமை என்பது மிக மங்களகரமான நாள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் தூள் தூளாக அம்மன் வழிபாடு செய்து ஸ்ரத்தையோடு இருங்கள். மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது செய்வது நல்லபடியாக நடக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்க. அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை தினத்தில் வழிபடுங்கள். அம்மனுடைய அருள் வேண்டியும் வழிபாடு செய்வது, தீபங்கள் ஏற்றுவது, அபிஷேக ஆராதனைகளில் ஈடுபடுங்கள். மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். ஆதாயம் ஏற்படும் நாள். நினைத்த வேலைகள் உடனுக்குடன் முடிக்கும். கூடிய பாக்கியம் உண்டாக்கும். மாற்றங்கள் வரலாம். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு செய்யலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய வேலைகள் இயல்பாக இருக்கும். எந்த சிரமங்களும் இருக்காது. வேலை வாய்ப்புகள் பெறக்கூடும். அலுவலக வேலைகள் துரிதமாக நடக்கும். தெய்வ சிந்தனை மேம்படும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. சிவபெருமானையும் வழிபடலாம். முயற்சிகள் ஈடேறும். தடை தாமதங்கள் மறையும். முன்னேற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு மட்டுமே நீங்கள் செய்து வாருங்கள். நிச்சயம் நன்மைகள் கிடைக்கும். சுப காரியங்களில் வளர்ச்சி அதிகரிக்கும். நினைத்த வேலைகள் உடனுக்குடன் முடிப்பதால் மன நிம்மதியும் கிடைக்கும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 938111626336. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஆடி செவ்வாய்க்கிழமை தினம் 7ஆம் நாள். ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலை, லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் ராசியில் சஞ்சரிக்கிறார். இனம் புரியாத சில குழப்பங்கள் ஏற்படலாம். எந்த காரியத்தை எப்படி செய்வது என்கிற புரிதல் இருக்காது. சரியான நபர்களுடைய ஆலோசனைகளும் காணப்படாது. நீங்கள் ஒரே நபராக இருந்து எல்லாவற்றையும் சிந்திக்க வேண்டும், செய்ய வேண்டும், அதை பற்றி யோசிக்க வேண்டும், சரியான வழியில் வழி நடத்த வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டிலேயே சனீஸ்வர பகவான் அஷ்டம சனி, அதிலும் வக்ர சனி பகவானாக இருக்கிறார். வேலையில் வெளியே செல்பவர்களுக்கு சில சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் 7ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டிற்கு பயணிக்க போகிறார். முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் முன்னேற முடியவில்லையே என்கிற ஆதங்கம் இருந்து கொண்டே இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள், பங்கு சந்தை தொடர்பான செயல்கள், பண முதலீடு செய்து பணத்தை திரும்ப பெறுவது போன்ற விஷயங்களில் அதிக வட்டிக்கு ஆசைக்கு நம்பி ஏமாறாதீர்கள். பிறருடைய செயல்களில் தலையிடாமல் இருக்க வேண்டியது நல்லது. எதிலும் பொறுமை, நிதானம் வேண்டும். வியாபாரத்தில் சில மாற்றமான அனுபவங்கள் இருக்கும். பொறுமை வேண்டிய நாள்.
கடகராசி அன்பர்களே, ஆகஸ்ட் 22ஆம் தேதி கல்பாக்கம் அடுத்த ஸ்ரீ மெய்யூர் கிராமத்தில் ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அந்த கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் கொடுக்கலாம். அன்னதானத்திற்கு உங்களுடைய கைங்கரியம் இருக்கலாம். அபிஷேக பொருட்கள், ஹோம திரவியங்கள், அதாவது ஹோமத்திற்கு தேவையான பொருட்கள், வஸ்துக்களை வாங்கி கொடுப்பதால், கும்பாபிஷேகத்திற்கு நீங்கள் செய்வதால் உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சில கிரக கோளாறுகள் நீங்கும், தோஷம் அகலும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசி பெற்ற நாளாக அந்த கும்பாபிஷேக தினம் அமையும். ஆகவே சகல தேவர்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ செய்திருந்த பாவங்கள் தீரும், கர்ம வினைகள் குறையும், வீட்டில் எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும், புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிட்டும், குழந்தை வரத்திற்காக தாங்கி இருப்பவர்கள், ஏங்கி இருப்பவர்களுக்கு நல்லதொரு குழந்தை பிறக்கும். அடுத்த வருடத்திற்குள் உங்கள் வீட்டில் மழலை செல்வம் நிலையாகவே இருக்கும். பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக நல்ல வரன் வது தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு சுப மங்கள யோகம் உண்டாகும். வீட்டில் கெட்டிமேளம் கொட்டும், மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆக இறை பிரார்த்தனை உங்களுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாமல் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக்கும். தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து செய்யுங்கள், நல்லதே நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். சுக்கிர பகவானே உங்களுடைய ராசியில் தான் சஞ்சரிக்கிறார். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை மிக மிக நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக சிறப்பு. குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவான் உங்களுடைய ராசியில் தான் உச்சம் பெறுகிறார். உங்களுடைய இன்றைய நாளுக்கான அமைப்பில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். எதையும் தீர்க்கமாக ஒரு நல்ல முடிவுகள் எடுக்க முடியாமல் குழப்பமாக இருப்பீர்கள். சில செயல்களில் மாற்றங்கள் வருமா என்கிற ஏக்கம் இருக்கும். நமக்கும் நல்ல காலம் பிறக்குமா என்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதான போக்கை கடைபிடியுங்கள், அவசரம் வேண்டாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும்போது 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவ பெருமானுடைய வழிபாடு நல்லது. எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டும். பொறுமை, நிதானம் தேவை. பிறருடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். வியாபாரத்தினுடைய நிலையில் மட்டும் கவனம் தேவை. பிறருடைய பொருளுக்கு எந்த விதங்களிலும் ஆசைப்பட வேண்டாம். எதிர்பார்ப்புகளை தவிர்க்க வேண்டிய நாள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. பொறுமையாக இருக்க வேண்டும். அனுபவங்கள் கிடைக்கும். வியாபாரம் எப்படி நடக்கிறதோ அதனுடைய அமைப்பு படியே நீங்கள் நகர்ந்து செல்லுங்கள். உங்களுடைய விருப்பப்படி முதலீடு செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. பணத்தை அதிகமாக செலவு செய்து லாபத்தை பெறலாம் என்றால் அது ஆகாது. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்பதை போல பெருமைக்காகவோ மற்றவர்களுடைய பகட்டுக்காகவோ எதையும் செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். நிதானமாக சிந்திக்க வேண்டும். வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகள் கேட்பது நல்லது. இந்த நாள் மன நிறைவு நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை 7ஆம் நாள். பாவகம் குடும்பஸ்தானத்தில் கேத்து பகவான், விரயத்தில் ராசிநாதனான சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலை, சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். எதிலும் புத்துணர்ச்சியாகவே இருப்பீர்கள். வீட்டில் பெற்றவர்களிடத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் குறையும். சொத்துக்களின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். லாபம் மேம்படும். பூர்வீக வழியில் விசேஷங்கள் கைகூடும். சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் ஈடேறும். உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்திற்குண்டான செயல்கள் விறுவிறுப்பாக நடக்கும். கடனில் இருந்து மீண்டு வருவதற்கான வழி கிடைக்கும். ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஹோரையில் நீங்கள் சிறிதளவாவது பணம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கும் போது சீக்கிரமாகவே கடன் நிவர்த்தி வருவதற்கான வழிவகை கிடைக்கும். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். மாணவர்கள் படிப்பில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். உத்தியோகத்தில் வருமான உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அமையும்.
தொழில் கூட்டாளிகளிடத்தில் புரிதல் இருக்கும், நல்லதொரு உணர்வுகள் வெளிப்படும், உயர்வு நிறைந்த நாளாகவே அமையும். சிம்மராசி அன்பர்களே, வருகிற ஆகஸ்ட் 22ஆம் தேதி கல்பாக்கம் அடுத்த மெய்யூர் கிராமத்தில் ஸ்ரீ சப்த கன்னியரம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. கும்பாபிஷேகத்திற்கு தேவையான வகையில் சில பொருளுதவிகள் செய்வது மிக நல்லது. கும்பாபிஷேக நேரத்தில் 30 முக்கோடி தேவர்களுடைய அருளும் அந்த இடத்தில் நிலையாகவே இருக்கும் என்பார்கள். ஆக சாஸ்திர முறைப்படி ஹோமங்கள், அதற்கு தேவையான திரவியங்கள், அன்னதானம், அபிஷேக பொருட்கள், இப்படி கும்பாபிஷேகத்திற்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களில் உங்களால் முடிந்த யதாசக்திக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உபயம் பண்ணும் பொழுது அதற்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ரீ சப்த கன்னியர் வழிபாடு செய்பவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் உயரும், வருமானம் பெருக்கும், வேலை இல்லாமல் சிரமப்படுபவர்கள் வேலை கிடைக்கும், எண்ணிய காரியங்கள் துரிதமாக நடக்கும், வரன் வதுக்கு நல்லதொரு துணை கிடைக்கும், குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்ப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆக நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ காரியங்கள் மூலம் உங்களுடைய கர்ம வினைகள் குறையும், ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் அகலும், பூர்வ புண்ணிய பலன்களை அதிகமாக பெறுவீர்கள். ஆக கும்பாபிஷேகத்தில் உங்களுடைய கைங்கரியம் பங்கீடு இருப்பது போல நீங்கள் செய்து கொள்ளும் பொழுது அதற்கான அமைப்பு உங்களுக்கு பன்மடங்கு மீண்டும் திரும்பவும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இதனை மறவாமல் செய்யும் போது தெய்வ அனுகிரகம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்யும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார் வழிபாடு நல்லது. ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலயத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மகா கணபதியையும், பூம்பாறை கொடைக்கானல் அங்கு வீட்டிற்கக்கூடிய ஸ்ரீ குழந்தை வேலப்பர் போன்றே இந்த ஆலயத்திலும் ஸ்ரீ குழந்தை வேலப்பருடைய பிரதிஷ்டை இருக்கிறது. ஆகவே அங்கு ஸ்தாபிக்கக்கூடிய தெய்வங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வழிபடுங்கள். குழந்தை வேலப்பரை வழிபட வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாகும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்கள் தீரும். பெற்றோர்களிடத்தில் இருந்த சங்கடங்கள் மறையும், வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் அகலும், புத்துணர்ச்சியாகவும் இருப்பீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு சிறப்பு. ஈடுபாடற்ற நிலைகள் மறையும். தெய்வ அனுகிரகம் வேண்டி இந்த செவ்வாய்க்கிழமை தினத்தில் சுக்கிர ஓரையில் நீங்கள் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு செய்வது விசேஷம். தெய்வத்தால் மட்டுமே உங்களுடைய குறைகள் தீர்க்க வல்லது. மனிதர்கள் உதவி செய்வது என்பது கூட தெய்வத்தினுடைய அருள் இருந்தால்தான் அந்த மனிதர்களை உங்களுக்கு சிலர் உதவி வருவார்கள். ஆகவே நம்பிக்கை என்பது தெய்வத்தினிடம் அதிகமாக வைத்து வழிபடுங்கள். படிக்கக்கூடிய விஷயங்களில் மாணவர்களுக்கு ஆர்வம் மிகும். உத்தியோகத்தில் வருமான உயர்வுகள் ஏற்படும். நல்ல நல்ல வாய்ப்புகள் அமையக்கூடும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு, சிவசூரியனை வழிபட்டால் நலம். உத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு வீட்டிற்கு எப்படி தூண் முக்கியமோ அதே போல அந்த காலத்தில் உத்திரம் என்பது முக்கியம். அதுதான் உங்களுக்கு மேற்கூரையாக தாங்கக்கூடிய உத்திரம். அதுபோல உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் தாங்கி பிடிப்பீர்கள். உத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நாள் பார்க்கும் பொழுது புரிதல் இருக்கும், உத்தியோகத்தில் வளர்ச்சி இருக்கும், வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டு, செய்யக்கூடிய தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். தினம்தோறும் வேலை செய்பவர்கள், தினம்தோறும் வருமானம் பெறுபவர்கள், சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு வளர்ச்சிகள் அதிகம் இருக்கும். நன்மைகள் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். சிம்மராசி என்பவர்களை இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உன்னுடைய ராசிக்கான இந்த நாள் பலன்களை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஆடி செவ்வாய்க்கிழமை 7ஆம் நாள் கோச்சாரத்திலேயே அமைப்பு வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே கேத்து பகவானுடைய சஞ்சாரம். லாபஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலையில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். ராசிக்கு 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில். இன்றைய நாள் எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். ராசிக்கு 7ஆம் வீடு களத்திரஸ்தானம், தொழில் கூட்டாளிகளை பற்றி சொல்லக்கூடிய இடம். அதில் ராகு பகவானும்
பாக்யஸ்தானத்தில் தந்தைக்குண்டான பாவகத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சில அதிர்ஷ்டகரமான பலன்கள் உண்டாக்கும். எதையும் மிக நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். கடனுக்காக அவதிப்பட்டு வந்தவர்களுடைய நிலை மாறி ஓரளவிற்கு நன்மைகள் கிடைக்கும். மகிழ்ச்சி பெருகும் நாள் கன்னிராசி அன்பர்களே. வீட்டில் குழந்தைகளிடத்தில் அனுசரித்து விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். கடுமையான குணம் வெளிப்படுத்தாதீர்கள். அவர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டியது அவசியம். எதை கொடுக்கிறீர்களோ அதையே நீங்கள் பிறகு பெறுகிறீர்கள் என்பார்கள். ஆக குழந்தைகளிடத்தில் இப்பொழுது அன்பை காட்டினால்தான் உங்களுடைய முதுமை காலத்தில் அவர்களுடைய ஆதரவு என்பது கிடைக்கும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் வந்து சேரும். சகோதர சகோதரிகள் இடத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். செவ்வாய் பகவான் தான் சகோதர காரகன். ஆகவே இன்றைய நாள் நவகிரகங்களில் வீட்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிறிது தோரம்பருப்பு வைத்து 2 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். நெய் தீபம் எனும் பொழுது அவை தூய பவித்திரமான நெய்யாக இருக்க வேண்டும். கலப்படமான பொருட்களை கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதோ அல்லது தீபங்கள் ஏற்றுவதோ கூடாது. எதையும் புனிதமாக பவித்திரமாக செய்தால்தான் நீங்கள் விரும்பிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். பிரார்த்தனைகள் நிறைவேறும், கைகூடும். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். எதிர்பார்த்தபடி சில பொருட்களும் வந்து சேரும். மன அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். சக்தி அதிகரிக்கும். உடலில் பலம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நிரந்தரமாக இருக்கும். வருகிற ஆகஸ்ட் 22ஆம் தேதி கல்பாக்கம் அடுத்த மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகத்திற்கு தேவையான அபிஷேக பொருட்கள், அன்னதானம், ஹோமம் நடக்கக்கூடிய விதங்களில் சில திரவிய பொருட்கள், நெய் வாங்கி கொடுப்பது மிக விசேஷம். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் மிகுதியாகும். கர்ம வினைகள் குறையும். பாவங்கள் நீங்கும். குற்றங்கள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு வருவதற்கான வழி கிடைக்கும். தடை தாமதங்கள் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்திக்கக்கூடும். தெய்வ காரியத்திற்காக செய்யக்கூடிய தான தர்மங்களால் உங்களுக்கு பலன் மிகுதியாகுமே தவிர என்றும் குறையாது. வற்றாத செல்வத்தோடு அக்ஷய பாத்திரமாக நீங்கள் இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, இறை நமஸ்காரம் செய்வது, இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே விசேஷம். நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் வீட்டில் சுப மங்கள யோகம் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். சிவசூரிய பகவானை வழிபாடு செய்வது நலம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஆனந்தம் நிறைந்தே இருக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய நிலை உண்டாக்கும். மன நிம்மதி பெருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களே. அஸ்தன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. சாந்தமாக இருக்கக்கூடிய கோவிலுக்கு, அம்மன் ஆலயங்களுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். ஆடி செவ்வாய்க்கிழமை 7ஆம் நாள் என்பதால் ஆடி செவ்வாயில் வழிபடுபவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்தியாகும். குழப்பங்கள் விலக்கும். மன வருத்தங்கள் நீங்கும். மனஸ்தாபங்கள் அகலும். முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். சகோதரர் வழியில் ஒற்றுமை உண்டாகும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கினால் இந்த நாள் நல்லது. ஆடி செவ்வாய்க்கிழமை தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரர்களே, துவரம்பருப்பினால் உணவு சமைத்து அவற்றை தானமாக கொடுக்கலாம். அன்னதானம் செய்வது நல்லது. துவரம்பருப்பு என்பது ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கு உண்டான தானியம். ஆகவே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் ஆர்வம் அதிகரிக்கும். மன அமைதி இருக்கும். புதிய விஷயங்களின் மீதான நாட்டம் இருக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாள் ஆனந்தம், அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
குலம் தழைப்பு செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626366. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் பொழுது உங்களுக்கு சகல சௌக்கியங்கள் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். முருகப்பெருமானுடைய பேரருளோடு நவகிரகங்களின் நல்லாசியும் கிடைக்கட்டும். ஆடி மாதம் 7ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை தினத்தில் உங்களுடைய ராசி அமைப்புப்படி பார்க்கும் பொழுது ராசிநாதன் சுக்கிர பகவான் 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கடகத்தில் விரயத்தில் கேது பகவான், 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். கலைத்துறைகள் மீதான ஆர்வம் இருக்கும். சுக்கிர பகவான் கலைக்கு அதிபதி. சினிமா துறையில் இருப்பவர்கள், நாடக கம்பெனிகளில் வேலை பார்ப்பவர்கள், சின்னத்திரை வெள்ளித்திரை என ஜொலிக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு எதிர்காலம் உண்டு. ஊடகத்துறையில் பணிபுரிபவர்கள் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்கள் துணைவர் மூலமாக ஆதரவும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் நல்லதொரு நெருக்கம் உண்டாக்கும். ஆடி செவ்வாய்க்கிழமை தினத்தில் அம்மன் கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்கள். தீபங்கள் அதிக அளவில் ஏற்றி மகிழுங்கள். உங்களுடைய குண இயல்புகளில் மாற்றங்கள் இருக்கும். புத்தி கூர்மை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு செயல்களில் வேகத்தை கொண்டு வருவீர்கள். பிள்ளைகளிடத்தில் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாக்கும். எதிர்பார்ப்புகள் உண்டாக்கும். பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை மிகச் சரியாக செய்வீர்கள். அவர்களை திருப்திப்படுத்தும் விதமாக இருந்தாலே வீட்டில் சந்தோஷம், துள்ளலும் கும்மாளமும் கொண்டாட்டமுமாகத்தான் இருக்கும். பணிபுரியும் இடத்தில் விவேகமாக இருக்க வேண்டும். வரவு நிறைந்த நாள் வருகிற ஆகஸ்ட் 22ஆம் தேதி கல்பாக்கம் அடுத்த மெய்யூர் கிராமத்தில் சதுரங்கப்பட்டினத்தில் ஸ்ரீ சப்த கன்னியர் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. கும்பாபிஷேகத்தில் நீங்கள் உதவி செய்வதாலும் உபயத்தை ஏற்படுத்திக் கொள்வதாலும் 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசி அருள் கிடைக்கும். யார் ஒருவர் கும்பாபிஷேகத்தில் பங்கெடுத்து தன்னுடைய முழுமையான நம்பிக்கையோடு செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய கர்ம வினைகள் குறையும். உங்களுடைய வாழ்க்கை நிலை உயரும். இறைவனுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கக்கூடிய விஷயங்கள் மீண்டும் உங்களுக்கே கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி. பிறருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் என்பது பிரபஞ்சத்தினுடைய விதி. ஆகவே துலாம் ராசி அன்பர்களே, உங்களால் முடிந்த யதாசக்திக்கு நீங்கள் இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாமல் ஓடிவிடும். பிறருடைய நன்மைகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அது இன்னும் உங்களை ஒரு படி உயர்த்தும். கும்பாபிஷேகத்திற்கு ஹோமத்திற்கு தேவையான பூஜை பொருட்கள், ஹோம திரவியங்கள், நெய் வஸ்துக்கள், அன்னதானத்திற்கு நீங்கள் உதவலாம். அன்னதானம் செய்வதால் உங்களுடைய 7 ஜென்ம பாவங்கள் தீரும். உங்களுடைய தலைமுறை சிறக்கும், குலம் தழைக்கும், கோத்திரம் விளங்கும். இந்த நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை ஆர்வம் மிகுதியாக்கும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவீர்கள். குடும்ப வளர்ச்சிக்குண்டான நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்தபடி வேலையில் முன்னேற்றங்கள் இருக்கும். வியாபாரம் சிறக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நீங்க
ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு செவ்வாய்க்கிழமை தினத்தில் 3 மணி முதல் 4:30 மணிக்குள்ளாக. அந்த நேரமானது சுக்கிர ஓரையாக வரும் 3 முதல் 4 மணி வரை. ஆக சரியாக நீங்கள் 4 மணிக்கு கோவிலில் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். அதுதான் கொழுத்த ராகு காலம் என்பார்கள். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு அம்பிகையினுடைய அருள் பூரணமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்தபடி சில மாற்றங்கள் நடக்கும். குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சியாக இருக்கும், ஒற்றுமை இருக்கும், கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும், அன்பு நேசம் கொண்டு இருப்பீர்கள். எதிர்பார்த்தபடி வருமானம் கிடைக்கும், பணப்புழக்கம் ஏற்படும். விவேகமாகவும் வேகமாகவும் இருப்பீர்கள். புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அதிகரிக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி முருகப்பெருமானையும் வழிபடலாம். திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமை தினத்தில் உங்களுக்குள் பொறுமை இருக்கும், என்னுள் இருக்கும் இறைவா என்று வழிபடுங்கள். அந்த முருகப்பெருமானை உங்கள் மனதின் கண் இருந்து உங்களை வழிநடத்த பிரார்த்தனை செய்யுங்கள். எதையும் நிதான போக்கோடு கவனிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் பிறரோடு போட்டி பொறாமைகள் கூடாது. உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிந்திருந்தால் அதனை அமைதியாக கையாளுங்கள். ஆர்ப்பாட்டமோ ஆர்ப்பரிப்போ கூடாது. பிறரை எந்த விதங்களிலும் கேலி கிண்டல் செய்யக்கூடாது. பண வரவுக்கான வாய்ப்புகள் கிட்டும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலம் ஏற்பட இறை வழிபாடே நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். செவ்வாய்க்கிழமை தினம் ஆடி மாதம் 7ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு சகல பிரச்சனைகள் தீரும். காரணம், உங்களுடைய ராசி அதிபதியே முருகப்பெருமான் தான். அவரை வணங்குங்கள். செவ்வாய் பகவானுக்கு தெய்வமானவர் அவரே. துவரம்பருப்பு நவகிரக சன்னதியில் செவ்வாய் பகவானுடைய பாதத்தில் வைத்து அவருக்கான தானியம் கூட நவதானியங்களில் ஸ்ரீ செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய அங்காரக பகவானுக்கு துவரம்பருப்பு வைத்து 2 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமையில் யாருக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ செவ்வாய் பகவானுடைய ஓரையில் கொடுத்தாலே போதும். அதிகாலை பொழுது எழுந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபடுங்கள். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரம் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் ஓடி விடுவார்கள். உங்களிடத்தில் அதிக தொந்தரவு செய்தவர்கள், வேலையில் இடையூறு செய்தவர்கள், மறைமுகமாக தாக்கியவர்கள், மறைமுக எதிரிகள் அனைத்தும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்பவர்கள், வியாபார ரீதியாக தொழிலுக்காக உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்த மார்க்கெட்டிங் சார்ந்த துறைக்காக வெளியே செல்பவர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். எடுத்த வேலைகளை உடனுக்குடன் முடிப்பீர்கள். வேலைகள் மிக சீக்கிரமாக நடக்கும். எளிமையாக காரியத்தை நகர்த்தி செய்து காட்டுவீர்கள். எதெல்லாம் நீங்கள் பயந்து கொண்டிருந்தீர்களோ அந்த பிரச்சனைகள் காணாமல் போகும். பழைய கடன் பாக்கிகள் குறையும். ஆரோக்கியம் தெளிவு பெறும். மனமும் தெளிவடையும், உடலும் சீராக்கும். உத்தியோகம் தொடர்பான வேலைகளில் பொறுப்பு அதிகரிக்கும். கடன் குறையும் நாள் என்றே சொல்லலாம். கல்பாக்கம் அடுத்த ஸ்ரீ மெய்யூர் கிராமத்தில் ஸ்ரீ சப்தகன்னியர் ஆலயத்தில் வருகிற ஆகஸ்ட் 22ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. கும்பாபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த கைங்கரியங்கள், உதவிகள் செய்யலாம். நீங்கள் எந்த அளவிற்கு உதவி புரிகிறீர்களோ அவை உங்களுக்கு 100 மடங்காக திரும்ப உங்களுக்கே கிடைக்கும். யார் ஒருவருக்கு எதை நல்லது நினைக்கிறீர்களோ அந்த நன்மைகள் உங்களிடம் வரும். சுவற்றில் எப்படி பந்தை வீசினால் திரும்பவும் உங்களிடத்திற்கே வருகிறதோ அதே போல அதனுடைய நிலை மாறாது. மீண்டும் அவை உங்களிடமே வந்து சேரும். ஆக மனம் திறந்து இறைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சின்ன பூஜைகள் ஆகட்டும், பெரிய அளவில் ஆகட்டும், ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் உங்களுக்கு கைகூடும். இறை வழிபாடுதான் நல்லது. அதில் மகா கும்பாபிஷேக நேரத்தில் 30 முக்கோடி தேவர்கள் தேவதைகளுடைய ஆசி அந்த இடத்தில் கிடைக்கும். யாரெல்லாம் திருப்பணிக்காக உதவி செய்கிறீர்களோ, அபிஷேகத்திற்குண்டான பொருட்களை வழங்குகிறீர்களோ, அன்னதானம் செய்கிறீர்களோ, உங்களுக்கு அந்த பலன் மிகுதியாக கொடுத்து உங்களுடைய குடும்பம் விருத்தி பெறும், கோத்திரம் விளங்கும், குடி விளங்கும். உங்களுடைய குடும்ப நபர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெறுவார்கள். தொழில் முன்னேற்றம், வியாபாரத்தில் வளர்ச்சி, திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியத்திற்காக வரம் வேண்டி காத்திருப்பவர்கள், நீண்ட வருடமாக பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாதவர்கள் ஸ்ரீ சப்த கன்னியரை வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுக்கு அடுத்த ஆண்டுக்குள் நல்ல குழந்தை பிறக்கும். ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த வேலைகள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம்,
பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அனுபவம் ஏற்படும், புரிதல் உண்டாக்கும். குரு காரகன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியோடு செவ்வாய் பகவானும் குரு பகவானும் 7ஆம் இடத்தில் களத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றனர். புதியதொரு நிலை ஏற்படும். வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பிறக்கும். தைரியமாக இருப்பீர்கள். நம்பிக்கை நிறைந்த நாளாக அமையும். விலகி இருந்தவர்கள் உங்களை நாடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. தேக்க நிலைகள் மாறும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கடன் குறையக்கூடும். வரவேண்டிய பணம் தாமதமில்லாமல் வரும். தடைப்பட்ட வேலைகள் துரிதமாக நடக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன நிம்மதி பெறுவீர்கள். கடினமான வேலைகளை கூட மிக சாதாரணமாக முடிக்கக்கூடும். எளிதாக செய்யும் பொழுது உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். பொருளாதாரத்தில் இருந்த தடை தாமதங்கள் விலக்கும். ஆரோக்கியத்தில் தெளிவு உண்டாகும். நல்ல உடல் நலத்தோடும் பலத்தோடும் திடகாத்திரமாக இருப்பீர்கள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடும். படிப்படியாக கடன் குறைந்து வரும். நம்பிக்கையாக இருங்கள். தெய்வத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்ம காரியம், இறைப்பணி, இறை தொண்டு உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தை தரும். யாரெல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறீர்களோ, உங்களையே அர்ப்பணிக்கிறீர்களோ, மனதில் குடிக்கொள்வதற்கான நிலையை ஏற்படுத்திக் கொள்கிறீர்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயம் யாரும் எதிர்பார்க்க முடியாதபடி வளர்ச்சி ஏற்படும். கேட்ட நட்சத்திரக்காரர்களை கடன் குறையும் நாள். பொறுப்புகள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் வேலையில் எல்லோரையும் அனுசரித்து சென்றால்தான் காரியம் கைகூடும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் அமைப்பை படி பார்க்கும்போது ராசியினுடைய 6ஆம் இடம் ராசிநாதனான குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. விரையாதிபதி செவ்வாய் பகவானும் 5ஆம் வீட்டிற்குண்டான அதிபதி செவ்வாய் பகவானே அவர். 12க்கும் 5க்கும் உடையவர். தனுசு ராசி அன்பர்களே, செவ்வாய்க்கிழமை தினம் ஆடி மாதம் 7ஆம் நாளில் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யுங்கள். அதிலும் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட குரு பகவானுடைய அனுகிரகம் கிட்டும். விரைய பாவாதிபதியாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானுடைய தாக்கங்கள் தீரும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். நண்பர்களுடைய வழியில் சில நெருக்கடிகள் உண்டாகும். உத்தியோக வேலைகளில் இருந்த பாரம் குறையும். வேலைகளை எப்படி செய்தால் சீக்கிரம் நடக்கும் என்கிற புரிதல் இருக்கும். எல்லாரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். குடும்பத்தோடு குலதெய்வ வழிபாடு செய்து வருவீர்கள். உபரி வருமானத்தில் முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய வேலைகளில் சுதந்திர தன்மை இருக்கும். உங்களுடைய மன கருத்துக்களுக்கு ஏற்றால் போல் மனக்கண் என்ன சொல்கிறதோ அந்த வேலைகளை உடனடியாக முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பிள்ளைகளுடைய வருங்கால வாழ்விற்கான சில சேமிப்புகளை அதிகப்படுத்துவீர்கள். வங்கி கணக்கு தொடங்கக்கூடும். ஆடி செவ்வாய்க்கிழமை தினத்தில் அம்மன் வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடுகளையும் சேர்த்து செய்வது நல்லது. வருகிற ஆகஸ்ட் 22ஆம் தேதி கல்பாக்கம் அடுத்த மெய்யூர் கிராமத்தில் சதுரங்கப்பட்டினத்தில் ஸ்ரீ சப்த கன்னியருடைய மகா கும்பாபிஷேகம், அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இதை கேட்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய தேவைகள் வேண்டி விருப்பங்கள் நிறைவேற, ஆசைகள் கைகூட, திருமண பாக்கியம், குழந்தை பேறு உண்டாக்க, சொந்த வீடு கட்ட, வீடு மனை நிலம் அமைய, உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க ஸ்ரீ சப்த கன்னியம்மனுக்கு கும்பாபிஷேகத்தில் உங்களுடைய கைங்கரியத்தை செய்தால் போதும். அன்னதானம் செய்யலாம். ஹோம திரவியங்களுக்கு உபயம் செய்யலாம். நெய் வாங்கி கொடுக்கலாம். மஞ்சள், குங்குமம், வஸ்துக்கள், அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய தர்ம காரியமானது உங்கள் குலத்தையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றும். தானம் தர்மமே இறைவனுக்கு செய்யக்கூடியது. ஆகவே அன்னதானத்தில் பங்கு கொள்ளுங்கள். இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு மீண்டும் திரும்ப வந்து சேரும். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அவற்றைத்தான் அறுவடை செய்கிறீர்கள். இறைவன் மீதான நம்பிக்கை அதிகரித்துக் கொண்டு நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கை வளர்ந்து கொண்டே இருக்கும். பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் பிறக்கும். இன்றைய நாள் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது. சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும்.
குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசு சம்பந்தமான வேலைகள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாகணபதி. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். மூலம் நட்சத்திரக்காரர்களை விநாயகப் பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபட மன சங்கடங்கள் அகலம், சிந்தனைகள் மேலோங்கும். எதை செய்தால் வியாபாரம் சிறக்கும், வருமானத்திற்குண்டான வழிமுறைகளை பற்றி செய்யும் பொழுது கை கொடுக்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால கனவுகள் கைகூடும். நெருக்கடிகள் உண்டாகலாம். சில நேரம் மனம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எதையும் நிதானமாக பொறுமையாக அணுகுங்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் குறையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். நன்மைகள் மிகுதியாகும். குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய சுபிக்ஷத்தையும் சேமத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எல்லாம் வல்ல ஈசன். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய ஆசைகள் கைகூடும். பெருமை மிகுந்தவர்களாக இருப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றக்கூடும். வியாபாரத்தின் வேலையின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். வருமானம் பெருக்கும். மனதில் பட்டதை உடனுக்குடன் செய்து காட்டுவீர்கள். பிறரால் உங்களுக்கு நற்பெயரை கிடைக்கும். உபரி வருமானத்தில் முயற்சிக்கு ஏற்ப பலன்கள் நிச்சயம் உண்டு. இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626336. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதம். இந்த நாள் ஆடி வாரத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை. அம்மன் வழிபாடுக்கு உகந்தது. முருகப்பெருமானை வழிபடலாம், தீபங்கள் ஏற்றலாம். உங்களுடைய வயதிற்கு ஏற்ற எண்ணிக்கையில் தீபங்கள் ஏற்றுவது மிக விசேஷம். மகர ராசி அன்பர்களே, ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். வாக்குஸ்தானம், வருமானஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில். புத்திரர்கள் பொறுப்போடு இருப்பார்கள். உங்களுடைய தேவைக்கு பக்கபலமாக கை தூக்கி விடுவார்கள். பிள்ளைகளால் நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். இலக்குகள் பிறக்கும். இலக்கிய துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல அனுபவங்கள் உண்டாகும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களால் சேமிப்புகள் குறையும். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நலம் இருக்கும். மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். அசதி மறையும் நாள் என்றே சொல்லலாம். வருகிற ஆகஸ்ட் 22ஆம் தேதி கல்பாக்கம் அடுத்த சதுரங்கப்பட்டின கிராமத்தில் மெய்யூர் இடத்தில் ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த சில பொருட்களை செய்வது, கைங்கரியம் செய்வது மிகப்பெரிய விசேஷம். எல்லோராலும் செய்துவிட முடியாது. தெய்வ அருள் இருப்பவர்களால் மட்டுமே கும்பாபிஷேகத்திற்கு அவர்களால் முடிந்த யதாசக்திக்காவது உதவி செய்ய முடியும். அந்த தெய்வம் விரும்பி உங்களிடம் வாங்கிக் கொள்ளும். அந்த பிராப்தம் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். யார் யாருக்கெல்லாம் ஸ்ரீ சப்த கன்னியம்மனுடைய அருள்
வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அவர்கள் மனதார நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் திருமணம் நடக்க வேண்டுமா? குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுமா? பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல இடத்தில் திருமணம், ஆண் குழந்தைகளுக்கும் சரி பெண் குழந்தைகளுக்கும் சரி, அவர்களுடைய எதிர்காலம், படிப்பு, கல்வி, திருமணம் அனைத்தும் கைகூட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். நம்பிக்கையோடு செய்யுங்கள். எதை செய்தாலும் சிறு உபாயமாக இருந்தாலும் சரி, தாயை வேண்டி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் நீங்கி மன ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை உண்டாக்கும். நீங்கள் எவ்வளவு விஷயத்திற்காக முன்னெடுத்து செல்கிறீர்களோ இறைவன் உங்களுக்கு அதற்கு இணையாக 100 மடங்கான பலன்களை உங்களுக்கு திரும்ப வாரி கொடுப்பார். ஆக இறை பிரார்த்தனை தான் உங்களுக்கு நல்ல வழியை காட்டும். கர்ம வினைகள் குறைக்க தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அன்னதானத்திற்கு உதவலாம். கோவில்களில் நடைபெறக்கூடிய ஹோம திரவியங்கள் வாங்கி கொடுக்கலாம். கும்பாபிஷேகத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் உங்களால் முடிந்த யதாசக்திக்கு செய்யும் பொழுது 30 முக்கோடி தேவர்களுடைய அருள் ஆசி கண்டிப்பாக உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த செயல்கள் செய்யும் பொழுது அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சார்ந்த சில நல்ல முடிவுகள் எடுக்க வேண்டுமானால் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம், ஓம் சரவண பவ என்கிற மந்திரத்தை உச்சரித்தாலே பல விசேஷங்கள் கிடைக்கும். காரணம் செவ்வாய்க்கிழமை தினம். செவ்வாய்க்கிழமை என்றாலே அவற்றை முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நாளாக நீங்கள் எண்ணிக்கொள்ளுதல் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்கும், லட்சியங்கள் கைகூடும். கல்வி சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். அனுசரணையான போக்கு நிலவும். பிள்ளைகளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். எதிர்கால நலன் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு மிக மிக நல்லது. ஆடி செவ்வாய்க்கிழமை தினத்தில் அம்மன் கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். உங்களுடைய கோச்சார அமைப்பு படி உங்களுடைய ராசிக்கும் நட்சத்திரத்திற்கு ஏற்றாற்போல் கோச்சார அமைப்பு படி சில பணம் செலவாகலாம். ஆரோக்கியம் மேம்படும். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களால் பணம் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெருந்தன்மையான செயல்கள் மூலம் மதிப்பு மரியாதை உயரும். அசதி மறையும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். நல்லதொரு உயிர் சக்தி, பிராண சக்தி அதிகரிக்க யோகாசன பயிற்சிகள் செய்வது, தியானம் செய்வது நல்லது. உங்களுடைய 5 விரல்களையும் குவித்து வான் நோக்கி தியான நிலையில் அமர்ந்து நீங்கள் விரல்களை குவித்து ஒன்றாக சேர்த்து குவி போல வைத்துக்கொண்டு நீங்கள் நினைத்த வேலைகள் சிறப்பாக நடக்க பிரார்த்தனை செய்யுங்கள். ஒரு குறைந்தது 10 நிமிடம் அல்லது 15 நிமிடமாவது காலை மாலை 2 வேளைகள் செய்யும் பொழுது உங்களுடைய நினைத்த காரியங்கள் செய்வதற்கான முத்திரை இவை. இந்த முத்திரையை நீங்கள் தினம்தோறும் பயன்படுத்த நிச்சயம் உங்களுடைய வேலைகள் அற்புதமாக நடப்பதை நீங்கள் உணரலாம். இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களினுடைய நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஆடி மாதம் 7ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை. ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், ராசிக்கு 7ஆம் வீடு சூரிய பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். களத்திர ஸ்தானாதிபதி. அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். உலக நடக்கக்கூடிய நடப்பின் காரணமாக உலகியல் பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு உண்டாகும். நாட்டு நடப்பு பற்றிய எண்ணங்கள், கண்ணோட்டங்கள் பிறக்கும். சமூக சிந்தனையோடு இருப்பீர்கள். புதியதொரு முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் உண்டாகும்.
தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளில் கவனமாக இருங்கள். வீட்டில் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் காரணமாக மனதில் தெளிவு பிறக்கும். மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய நாட்டம், ஈடுபாடு அதிகரிக்கலாம். எழுத்துத் துறையில் பணிபுரிபவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் கிட்டும். பெரியவர்களுடைய கருத்துக்களால் உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். வேலை வாய்ப்பு தொடர்பாக நல்ல செய்திகள் கிடைக்கும். புதிதாக வேலைக்கு செல்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும். தொழில் துறையில் ஈடுபடுபவர்களுக்கு, வர்த்தகம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு சில எதிர்பார்த்த வேலைகள் காலதாமதமாகத்தான் நடக்கும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்கள், குறைந்த அளவில் முதலீடு செய்து அன்றாடம் வேலைகள் கவனிப்பவர்கள், தினக்கூலியாக வேலை செய்பவர்கள், உங்களுடைய செயல்கள் சிறப்பாக அமைந்திட நிதான போக்கு தேவை. அதிகமாக பணத்தை முதலீடு செய்து எந்த விஷயங்களிலும் ஈடுபடாதீர்கள். செய்யக்கூடிய வேலையின் மூலமாக புகழ் நிலைத்தே இருக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து கொள்வீர்கள். வருகிற ஆகஸ்ட் 22ஆம் தேதி கல்பாக்கம் அடுத்த மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற இருக்கிறது. இதனை கேட்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய மன கஷ்டங்கள் தீர, துயரங்கள் விலக, கும்பாபிஷேகத்திற்கு தேவையான கைங்கரியங்களை நீங்கள் செய்தாலே போதுமானது. இறை தொண்டு, இறைவனுக்கு செய்யக்கூடிய விஷயங்களின் மூலம் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சில துன்பங்கள், வெளியே சொல்ல முடியாத கடன் பிரச்சனைகள் தீர வழிவகை கிடைக்கும். இறைவனுக்கு செய்யக்கூடிய சிறு விஷயங்கள் உங்களுக்கு மீண்டும் பெரிய அளவில் மீண்டும் திரும்ப கிடைக்கும். இவை பிரபஞ்சத்தினுடைய விதி. கும்பராசி அன்பர்களே, அன்னதானம் செய்யலாம், ஹோம திரவியங்கள் வாங்கி கொடுக்கலாம், அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். கும்பாபிஷேகத்திற்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் உறுதியாக இருக்கும். உங்களுடைய குலம் தழைக்கும், குடும்பம் செழிப்பாக இருக்கும், வாழ்வியல் முறை நன்றாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஆடி செவ்வாய்க்கிழமை தினம் என்பதால் உங்களுடைய தேவைகளுக்காக அம்மனை வேண்டி வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த செயல்கள் செய்யும் பொழுது அதீதமான பலன்கள் உண்டாகும். பணம் தொடர்பான விஷயங்களுக்கும், கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான செயல்களில் உங்களுடைய நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவானை. அனுபவங்கள் ஏற்படும், ஆதாயம் கிடைக்கும். முருகப்பெருமானை வழிபடுங்கள். ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு மறிக்கொழுந்து மாலைகள் தொடுத்து சிரசு முதல், அதாவது தலை முதல் பாதம் வரை படும்படியாக மாலைகள் சாற்றி வழிபட்டு முருகப்பெருமான் அருமுகனுக்கு உண்டான 6 தீபங்கள் ஏற்றி வழிபட்டாலே போதும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கண்ணோட்டங்கள் அதிகரிக்கும், மாறுபட்ட அனுபவம் உண்டாகும். செயல்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை துர்க்கையம்மனுடைய வழிபாடு சிறப்பு. காளி தெய்வத்தையும் வழிபடலாம். ராகு பகவானுடைய அனுகிரகத்தினால் உங்களுடைய பிறப்பு அமைவதால் ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று எப்பொழுதும் உச்சரியுங்கள். ஓம் தும் என்று சொல்லும் போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க செய்யும். ஒரு நாள் முழுவதும் விடாது உச்சரித்து வாருங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய அதிசயங்கள், மாற்றங்களை நீங்கள் உணரப் பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தெளிவுகள் இருக்கும். ஆலோசனைகள் உண்டாக்கும். பெரியவர்களுடைய ஆசி கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உண்டாக்கும். மனம் நிறைந்த வாழ்வினை பெறுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு. சிவபெருமானையும் வழிபடலாம். குரு பகவானுடைய காரகத்துவம் பெற்றவர் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டிலேயே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்தே சஞ்சரிக்கின்றனர். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செயல்பாடுகளில் தாமதங்கள் இருக்கும். ஆனால் நல்ல விதமாக வேலைகளை முடித்துக் கொடுப்பீர்கள். புகழ் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். எதிர்பார்த்த வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். புதிய சிந்தனைகள் உண்டாக்கும். மன அமைதி உண்டாக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க, சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை தினம் ஆடி செவ்வாய்க்கிழமை முதல் வாரம். இந்த நாளில் பெண்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வது, அவ்வை பிராட்டியை வழிபடலாம். தென் மாவட்டங்களில் ஒவ்வொரு ஆடி செவ்வாய்க்கிழமையிலும் பெண்கள் விரதம் இருந்து அனுஷ்டிப்பார்கள். ஆக செவ்வாய்க்கிழமை தினத்தில் விரதம் இருந்து வழிபட்டால் சகல செல்வங்கள் சித்தியாகும் என்பது ஐதீகம், நம்பிக்கை. ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். விரயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலை. பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் 3 கிரகங்களினுடைய சஞ்சாரம். 6ஆம் வீட்டு அதிபதி ருணரோக சத்ருபாவாதிபதி சூரிய பகவான் 5இல், 7ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான், 3ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவானும் சஞ்சாரம் செய்கின்றனர். வேலை செய்யக்கூடிய இடத்தில் எதிர்பாராத சில மாற்றங்கள் இருக்கும். வெளிநபர்களிடத்தில் அனுசரித்துதான் போக வேண்டும். யாரிடத்திலும் கடினமான போக்கை காட்டாதீர்கள், விட்டுக் கொடுத்து செல்வதே நல்லது. அரசு தொடர்பான வேலைகளில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். பயணங்களின் மூலம் அனுபவம் அதிகரிக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போக வேண்டும். ஆதரவு நிறைந்த நாள். வருகிற ஆகஸ்ட் 22ஆம் தேதி கல்பாக்கம் அடுத்த மெய்யூர் கிராமத்தில் சதுரங்கப்பட்டினத்தில் ஸ்ரீ சப்த கன்னியர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம், அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. ஆகவே மீனராசி அன்பர்களே, ஸ்ரீ சப்த கன்னியரிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களுடைய தேவைகள் நிறைவேற வேண்டி கும்பாபிஷேகம் செய்வதற்கான உபயம் செய்வது நல்லது. கைங்கரியம் உங்களால் முடிந்த அளவுக்கு பொருள் உதவி செய்யலாம். ஸ்ரீ சப்த கன்னியர் வழிபாடு செய்பவர்களுக்கு சகல நன்மைகள் கிடைக்கும். ருணரோக விமோக்ஷனம் பெருக்கும். கடன் நீங்கும். வீட்டில் சுப மங்கள யோகம் உண்டாக்கும். மங்களகரமான விஷயங்கள் கை கொடுக்கும். வேலை வாய்ப்புகள் கூடும். குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல குழந்தை பிறக்கும். ஆரோக்கியம் நிறைந்த குழந்தை பிறக்கும். அன்னதானத்திற்கு உதவலாம். ஹோம திரவியங்கள் வாங்கி கொடுக்கலாம். சுவாமிக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி தரலாம். அவர்களுடைய யதா சக்திக்கு தகுந்தாற்போல் செய்வதே அவசியம். ஏதாவது ஒரு பங்கீடு நீங்கள் செய்யும் பொழுது செய்த பங்கிற்கு 100 மடங்கு உங்களுக்கு மீண்டும் திரும்ப கிடைக்கும். இறைப்பணிக்காக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள முன்வந்து செய்யும் போது அதனுடைய முழு பலனை உங்களுடைய குடும்பம் தலைமுறை அனுபவிக்கும். தலை தூக்க கூடும். குலம் விளங்க, குடும்பம் விளங்க, கோத்திரம் விளங்க அந்த அம்மன் உங்களுக்கு அருள்பாலிப்பு செய்வாள். சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான் அல்லது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை
மாற்றங்கள் உண்டாக்கும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு நடக்கும். இருந்தாலும் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் அசௌகரியங்கள் இருக்கும்போது அனுசரித்துக் கொள்வது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடத்தில் சில சூழ்நிலைகளில் மாற்றம் வரலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற பல நிலைகளில் முயற்சி செய்வீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தடைகள் நீங்கும், தாமதங்கள் அகலும், சிறு சிறு பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. அரசு தொடர்பான வேலைகள் உங்களுக்கு கை கொடுக்க இறை நமஸ்காரம் நல்லது. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்ல வேண்டும். ஆதரவு நிறைந்த நாள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் தேவை. கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். குடும்ப ஆரோக்கியம் மேம்படும். அனுகூலமான சுப பலன்களை பெறுவீர்கள். இந்த நாள் நலம் நிறைந்த நாளாக, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக, ஆனந்தம் பெறக்கூடிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் எண்ணிய வேலைகள் ஈடேற, செல்வ செழிப்பு உண்டாக, குடும்ப ஆரோக்கியம் மேன்மை பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. DTCP approved and RERA registered plots அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனில் இருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார்சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள். 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3,000 கோடியும், 2ஆம் கட்டமாக ரூபாய் 2,000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள், அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026இல் இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1,200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு
15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவில் இருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒபினியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள் ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கீஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 981162636 மற்றும் 9043192132